ஹாய். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். அதனாலேயே இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எதை செஞ்சாலும் தனக்கு அதில் ஒரு லாபம் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஒரு கேல்குலேட்டிவ் இருக்கும். அதாவது இதனால் நமக்கு நன்மையா, நம்ம குடும்பத்துக்கு நன்மையா அப்படிங்கிறதெல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதையும் எளிதாக மாற்றிப்பாங்க. இது சரியில்லைன்னா உடனே இன்னொன்று மாற்றிப்பாங்க. புதுசாக ஒன்று வந்ததுன்னா அதுக்கு அப்டேட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறது, எதையும் ஈஸியாக மாற்றிக்கிறது, எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சியோடு செய்கிறது, இதெல்லாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பண்பு. இப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வர குரு பகவான் அங்கிருந்து 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். இதனால இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். வீட்டுக்கு போனோங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். பொதுவாக நமக்கு ஐயோ வீட்டுக்கு போனோமான்னு எல்லாம் தோணும்ல. இப்போ வீட்டுக்கு போகலான்னு தோணும். ஏன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் உங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க, அன்பாக நடந்துப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அடுத்து குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் வீடுங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், இதெல்லாம் 4ஆம் வீட்டை வச்சுதான் சொல்லுவோம். இந்த குரு பயிற்சியில் இதனாலெல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். புதுசாக வண்டி வாங்குவீங்க, இல்லை வண்டி மாற்றுவீங்க, வீடு வாங்குவீங்க, இல்லை வீடு மாற்றுவீங்க, இல்லை இடங்கள் வாங்குவீங்க, இல்லை வாங்கின இடத்த நல்ல விலைக்கு விற்பீங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 6ஆம் இடங்கிறது வேலை, நோய், கடன், வம்பு, வழக்கு, இதெல்லாம் 6ஆம் இடத்தை வச்சு தான் சொல்றது. இதையெல்லாம் குரு பார்க்கறதுனால இதுலெல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதாவது வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும், அப்படி இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இல்லை இருக்கிற வேலையிலேயே வேற ஒரு ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க. வம்பு வழக்கு எதுனா இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆக மொத்தத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாகவே இருக்கும். வணக்கம்.